அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். 30வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். எப்படிங்க இவனுக்கு மாத்திரம் இப்படி? அதான் ரொம்ப ஒரு வித்தியாசமான பார்வை காலேப்புக்கு. நம்ம உடனே போய் அதை சுதந்தித்து கொள்ளலாம், அந்த நெகட்டிவிட்டியவே பார்க்கலங்க, சாத்தியக்கூறாக மாத்திரம் பார்க்கலாம். இந்த காலேப் சாத்தியமானவைகளை சிந்திக்கிறோம், ஒரு பாசிட்டிவ் சைடை பார்க்குறோம். நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்க ஒரே சூழ்நிலை. அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்குறோம்? ஹவு டு வி பர்சீவ் தட் சிச்சுவேஷன்? கடல் கொந்தளிக்குது, கப்பல் ஆடுது, மூழ்கி போகிறோங்கிற நிலைமை வருது. ஏசு கப்பலில் இருக்கிறாரு. இப்போ கூப்பிடுங்க, ஏசுவை கூப்பிடுங்க, ஏசுவை கூப்பிடுங்க. ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏசு கப்பலில் இருக்கிறார், எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை போய் கூப்பிடு, இயேசு எனக்கு உதவி செய்வார், காற்றை அதட்டுவார், கடலை அமர பண்ணுவார். அப்படிதான் நானும் சண்டே கிளாஸில் படித்தேன். ரட்சிக்கப்பட்ட உடனேயே என் மனசு மாறிடுச்சு. கடல் கொந்தளிக்க ஏன் ஜெபம் பண்ணோம்? கப்பல் ஆடி பார்க்க என்ன? அதே சூழ்நிலையில் அதே கடல்ல இயேசு தூங்கிட்டு இருந்தார்ல. உன் இயேசுவை ஃபாலோ பண்ண விரும்புறியா, சீசரை ஃபாலோ பண்ண விரும்புறியா? இயேசுவை ஃபாலோ பண்ண தூங்கு. இப்போ தூங்கிறாதீங்க. சீசரை ஃபாலோ பண்ண ராத்திரி உட்காந்து ஜெபம் பண்ணு. யார் உங்க மாடல்? ஜெபம் பண்ண போறீங்களா, தூங்க போறீங்களா? இதை படித்தனால தான் ஏரோது ராஜா யாக்கோபை ஜெயிலில் போட்டு தலையை வெட்டிட்டான். பேதுரு ஒன்று ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்கான், நாளைக்கு தலையை வெட்ட போகிறான். இவன் ராத்திரி தூங்குறான். தட்டி எழுப்பினா கூட எழுப்ப மாட்டேக்காங்க. 3 தரம் தட்டி எழுப்ப வேண்டியதாக போச்சு. எப்படி பேதுரு உனக்கு தூக்கம் வந்துச்சு? நாளைக்கு உன் தலையை வெட்ட போகிறாங்களே. அது அன்னைக்கு கடலில் படிச்சுட்டேன். கொந்தளிக்கட்டும், அது பட்டல. அது என்ன பண்ணிட்டு பாருங்க, ஆண்டவர் பார்த்துக்குவார். அவர் என்ன ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு இருக்கு. அவர் என்ன கைவிட போகிறாரு? படுத்து தூங்குறான். இப்போ ஹவு டு யூ பர்சீவ் அ சிச்சுவேஷன்? அவனுடைய சாத்தியக்குறை நம்ம ஜெயிப்போம். ஒரு பாசிட்டிவ் திங்கிங். நிறைய சொல்லிட்டே போகலாங்க. ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். காலேபுன்னு ஒருத்தன் உத்தமமாய் பின்பற்றினான், வேற ஆவி உடையவனாக இருந்தான், எல்லா சூழ்நிலையிலையும் சாத்தியக்கூறாக பார்க்குறான்.